வணக்கம் தமிழமுதம் நண்பர்களே. ஜோதிட சாஸ்திரத்துல அதிரடி மாற்றங்களும் திடீர் திருப்பங்களுக்கும் காரணமான ராகு பகவான் வர்ற ஜூன் 30 அவிட்டம் நட்சத்திரத்துக்கு பயிற்சியாக போறாரு. இந்த நட்சத்திரத்துல அவர் அடுத்த வருஷம் அதாவது ஏப்ரல் 2027 வரைக்கும் சஞ்சரிக்க போறாரு. ராகுவோட இந்த அவிட்ட நட்சத்திர பிரவேசம் சில ராசிக்காரர்களுக்கு ருத்ர தாண்டவமா அமைய போகுது அப்படின்னு கோச்சார ஜோசியம் சொல்லுதுங்க. குறிப்பா பெரிய கண்டங்கள்ல இருந்தும் சிக்கல்கள்லையும் மாட்டிக்காம இருக்க வேண்டிய அந்த 4 ராசிக்காரர்கள் யாரு, அவங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சி அவ்வளவு சாதகமா இல்லைங்க. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வந்து கையை கடிக்கும். இந்த நேரத்துல புதுசா எந்த முதலீடும் செய்யாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சில பேர் நல்லா பேசிட்டு இருந்தவங்க கூட பேசாம போகலாம். அதே மாதிரி வேலை மற்றும் பிசினஸ்ல ஆபீஸ்ல உங்க பேருக்கு சின்னதா கலங்க வர வாய்ப்பு இருக்கு. சக ஊழியர்களிடம் நிதானமா பேசுங்க. பிசினஸ்ல தடைகள் வந்தாலும் பொறுமை ரொம்பவே முக்கியங்க. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களின் பொறுமையை ராகு பகவான் நல்லாவே சோதிக்க போறாருங்க. குடும்பத்துல பெற்றோர் உடன் பிறந்தவர்களோடு சின்ன சின்ன விரிசல்கள் வரலாம். குடும்பத்துல எதிர்பாராத பிரிவுகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வரவை தாண்டி செலவுகள் எகிரும். பட்ஜெட் போட்டு வாழ பழகிக்கோங்க. ஆபீஸ்ல வேலை மாற்றம் அல்லது வேலை பளு அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த சம்பள உயர்வு தள்ளி போகும். உங்க உடல் நலத்திலையும் பெற்றோரின் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் எடுக்கணுங்க. சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல நாவை அடக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. ஆபீஸ்லயோ இல்ல வெளியில பேசும்போதோ வார்த்தைகளை அளந்து பேசுங்க. நீங்க சும்மா சொன்னது கூட உங்களுக்கு எதிராக திரும்பலாம். அதே மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்சன் செய்யும் போது டபுள் செக் பண்ணிக்கோங்க. சின்ன கவனக்குறைவு கூட பெரிய நஷ்டத்தை தந்துருங்க. பழைய கடன் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். புதுசா எந்த ஒரு காரியத்தையும் இப்போதைக்கு தொடங்க வேண்டாங்க. முக்கியமான முடிவுகளை தள்ளி வைங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி மன ரீதியான அழுத்தங்களை கொஞ்சம் அதிகமாக்கும். தேவையில்லாத பதற்றம் குழப்பம் வந்து போகும். வேலையில எப்போதுமே இருக்கிற உங்களோட சுறுசுறுப்பு குறைஞ்சு ஒரு மந்த நிலை உருவாகலாம். பண இழப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட், புது பிசினஸ், சீட்டு அப்படின்னு எதுலையுமே யோசிக்காம காசை போடாதீங்க. குடும்பத்துல யாருடைய ஆரோக்கியமாவது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு விரும்பத்தகாத சூழலையும் அமைதியா கையாளுங்க. கோச்சார ஜோதிடப்படி ராகுவோட இந்த அவிட்ட நட்சத்திர சஞ்சாரம் இந்த 4 ராசிகளையும் சோதிச்சாலும் முறையான திட்டமிடுதலும் நிதானமான பேச்சும் பொறுமையும் இருந்தா இந்த ராகுவின் ஆட்டத்துல இருந்து கண்டிப்பா தப்பிச்சிடலாங்க. முடிஞ்சா அடிக்கடி விநாயகருக்கு விளக்கு வைத்து வழிபட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழமுதம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.